விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா அவங்க மாமா கூட ஊருக்கு போயிடுறாங்க. இதனால விஜயோட ஃபேமிலி வந்து நிம்மதி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில இங்கே என்ன பண்ணுறாரு, பசுபதி ஜாமீனில் வெளியே வராரு. வெளியே வந்த பசுபதி வந்து இந்த மாதிரி வெண்ணிலா அவங்க மாமா கூட ஊருக்கு போனதை வந்து கேள்விப்பட்டு செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வெண்ணிலாக்கு அறிவே கிடையாது, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கா, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறாங்க. நீ கவலைப்படாமல் அந்த வீட்டுக்கு நீ போயே ஆகணும், அப்போ தான் காவேரி அங்கே வர விடாமல் தடுக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பா அது முடியும், எப்படியும் முடிச்சுதாம்மா ஆகணும். ஏற்கனவே அன்பரசுக்கிட்ட நான் பேசிட்டேன், அதனால் எப்படியாவது வந்து அன்பரசு உள்ளே நுழையத்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கான். அவன் உள்ளே நுழையத்துக்கு முன்னாடி நீயும் உள்ளே நுழைஞ்சிட்டேன்னா இந்த பிரச்சனை இருக்காது. இதுக்கப்புறம் காவேரி எல்லாருமே சேர்ந்து வர விடாமல் பண்ணிடலாம் அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்றாங்க. சரிம்மா கிளம்பி ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயோட தாத்தா செமைய டென்ஷன் ஆகிறாரு. பசுபதி பார்த்து எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு இங்கே பாருங்கள், நாங்கள் வேறு எந்த பிரச்சனைக்கும் வரல, நாங்கள் மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயோட தாத்தா வந்து இங்கேருந்து முதல்ல கிளம்பி போங்க அப்படின்றாரு. அதை கேட்காம வந்து நான் சொல்கிறது கேளுங்க, தயவுசெய்து மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சதுக்கெல்லாம் ஏதோ தெரியாமல் புத்தி கேட்டு செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து ஆமா தாத்தா, எங்கள் அப்பா பாவம் தாத்தா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக விஜய் வந்து பின்னாடியிலேருந்து பயங்கரமாக எட்டி உதைக்கிறாரு பசுபதி. பசுபதி போய் கீழே விழுந்துறாரு. எல்லாருமே அவரை தடுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பார், எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் வீட்டு வாசப்படி வச்சு ஏன் வீட்டுக்குள்ளேயே வருவேன், உனக்குன்னா அவ்வளோ தைரியமா, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மரியாதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறான். உன் அப்பனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா, அந்த ஆள் பண்ணி வச்ச வேலைக்கு மரியாதை உனக்கு கேடா, மரியாதை நீயும் போயிடு, எந்த மூச்சை வச்சுக்கின்னு 2 பேரும் இந்த வீட்டு வாசம் மீது பிடிக்கிறீங்க, உங்களுக்குலாம் அசிங்கமால இப்படி வர்றதுக்கு உங்களை யார் மன்னிப்பு கேட்டு வர சொன்னது, நீங்கள் மன்னிப்பு கேட்டு வந்தால் உடனே நாங்கள் மன்னிச்சிடுமா, மரியாதை 2 பேரும் வெளியே போயிடுங்க, அப்படி இல்லை நடக்கிறது வேறு அப்படின்றார் விஜய். என்ன ஓவராக பண்ணிகிட்டே இருங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் அப்பாவை அடிச்சிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அப்படியா, உன் அப்பாவே வெளியே ஜாமீனில் தான் வந்திருக்கான், ஏதாவது கேஸ்னால் உள்ளே போய் உட்கார வச்சுருவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு அப்படி டென்ஷன் ஆகிற பசுபதி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு தம்பி, நீங்கள் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்க தானே வந்தோம், எங்கள் பொண்ணும் வந்து வாழாமல் தானே இருக்கா, உங்கள் வீட்டு பையன் கூட, உங்கள் வீட்டு பையன் உங்கள் கூட சேரணும்னு ஆசைப்பட்றாரு, அவர் என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறாரு, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழணும், ஒரே குடும்பமாக இருக்கணும் தானே வந்திருக்கோம், அதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணும், என்னை திரும்பி ஜெயிலில் வச்சல அப்போ யோசிச்சிருக்கணும், அதெல்லாம் யோசிக்காமல் ஒரே குடும்பம்னு இப்போ சொல்கிறியா நீ, வந்து தாத்தா வந்து டென்ஷன் ஆகிடாதுப்பா அப்படின்றாரு. தாத்தா மரியாதை உங்கள் எல்லாரையும் கிளம்ப சொல்லுங்கள் தாத்தா, இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், தேவையில்லாத எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு. ராதா வந்து அப்பா அது வந்துப்பா அப்படின்னு. நீ அமைதியாக ராதா, தேவையில்லாத விஷயம் தலையிடாத, இவங்களால் பட்டதெல்லாம் போதும், மறுபடியும் நாங்கள் பறத்துக்கு தயாராக இல்லை, நான் வந்து தேவையில்லாமல் பிரச்சனைலாம் இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்க தானே வந்தோம், இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் இங்கே பாருங்கள், கிளம்புனா கிளம்புங்க, பொண்ணை கூட்டின்னு மரியாதை இங்கேருந்து கிளம்புறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக டென்ஷன் ஆயிரு. சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு, வாங்கப்பா போகலாம், இங்கே தான் ஓவராக பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அங்கேயே அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராதா வந்து அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை நீங்களாவது கொஞ்சம் அவங்களுக்குலாம் எடுத்து சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு ராதா அமைதியாக இருக்காங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, ராதா வீட்டு சம்மந்தி ஆகிட்டார் அவர், இப்போ நம்ம இப்படிலாம் பண்ணலாமாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்னது ராதா வீட்டு சம்மந்தியா, ராதா வீட்டு சம்மந்தினா ராதா வீட்டுக்கு வரணும், இங்கே வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, இவ்வளோ சொல்கிற, விஜயத்துக்கு உள்ளே வச்சாரு, அப்போ உனக்கு தெரியலையா அப்படின்னு. விஜயை ஏன் வச்சாரு, ஏன்னா காவேரி மேலே உள்ள பழியை தீர்த்துக்கிறதுக்காக விஜயை உள்ளே வச்சாரு, வேறு எதுக்காகவும் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தானே, காவேரி தானே இவ்வளோ விஷயத்துக்கும் காரணம், அவள் இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் இவர் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணுவாரா, வீடு தேடி வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு, இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்களோ தெரியல, எனக்கு அந்த ஆள் என்னென்ன பண்ண போகிறான்னு நினச்சாவே பயமாக இருக்குது, இன்னும் என்னென்ன பிரச்சனை கொண்டு வர போகிறானோ தெரியல அந்த காவேரி அப்படி சொல்லிட்டு காவேரி பற்றி ரொம்ப தாறுமாறாக பேசிட்டே போகிறாங்க. பாட்டி நிறுத்துறீங்களா அப்படின்றாரு விஜய். அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சி அப்படி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, காவேரி பற்றி என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, காவேரி என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு புருஷனாக இருந்து எனக்கு இருக்குது, ஏன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் தாத்தா அப்படியே விட்டு போயிடுவாரா, அதே மாதிரி காவேரி என்னை விட்டுட்டு போயிடணும், நானும் காவேரியும் பிரிஞ்சுட்டா இந்த பிரச்சனை தீரும், அப்போது நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் அவங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நான் நிற்கக்கூடாது, நான் வந்து பிரிஞ்சு போயிடணும் அப்படி தானே சொல்ல வரீங்க, அதுக்கு சொல்லலடா, காவேரி கால் தானே இந்த மாதிரி, காவேரி என்ன தப்பு பண்ணா, இதில் என்ன தப்பு காவேரி பண்ணா நீங்கள் சொல்லுங்கள், காவேரி ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்பாளா, இந்த ஆள் வேணும்னே காவேரி பழிவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, காவேரிக்கு உறுதுணையாக நம்ம தான் இருக்கணும், ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல பாட்டி, காவேரியை பற்றி இன்னொரு வார்த்தை நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க பாட்டி. எல்லாம் இந்த காவேரியால் தான், காவேரிக்காக என்னையே எடுத்துரிஞ்சு என் பேரன் பேசிட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க பாட்டி.